ஓகே, இன்னைக்கு வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோபயாலஜியோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பான்டேனியஸ் தியரியோட வந்து நம்ம டிஸ்ப்ரூவ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணோம். ஸோ இப்போ வந்து அதோட கண்டினியூஷன் தான் இந்த பார்ட் 2ல வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஹிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோபயாலஜியில். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது மியாஸ்மா தியரி ஆஃப் டிசீஸ். அதோட இந்த மியாஸ்மா தியரி அப்படின்னா அதோட என்னென்னா மிடில் ஏஜஸில் வந்து இந்த காலரா, பிளேக், மலேரியா அப்படின்ற டிசீசஸ் வந்து பார்த்திங்கன்னா டிகே ஆகிற ஆர்கானிக் மேட்டர் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து வர பேட் ஹவர்ஸ் இல்லை டாக்ஸிக் பேப்பர்ஸ் அது மூலம் தான் வந்து காஸ் ஆகுது அப்படின்னு வந்து நம்பிட்டு இருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த தியரி வந்து அந்த டைமில் வந்து வைலி அக்செப்ட் ஆன ஒரு தியரியாவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் லேட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜஸில் வந்து ஜெர்ம் தியரி ஆஃப் டிசீஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வந்துச்சு. இந்த தியரியில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு டிசீஸ் அப்படின்னா வந்து பர்டிகுலர் ஒரு காசிங் ஏஜென்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வர ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா, ரெஸ்பான்சிபிளாக இருக்கும் அப்படின்னு. இதை வந்து யார் முதல்ல அந்த ஒர்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா லூயிஸ் பாஸ்டர் இருந்தார், அவரோட ஒர்க்கும் இருக்கும். அதே சமயத்தில் வந்து ராபர்ட் கோச் அப்படின்ற இந்த பாடத்தில் பார்க்குறீங்க. ஸோ இஸ்டான ராபர்ட் கோச். ஸோ இவர் வந்து ஒரு ஜெர்மன் ஃபிசிஷியன். ஓகேவா, இவர் வந்து இவர் ஆல்சோ வந்து மேட் இம்பார்ட்டன்ட் ஆர் சிக்னிஃபிகண்ட் கான்ட்ரிபியூஷன் டு வந்து ஜெர்ம் தியரி ஆஃப் டிசீஸ். அதில் ஸோ இவர் என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தாருன்னா, நிறைய வந்து அனிமல் டிசீசஸ் ரிலேட்டடாக இவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். லைக் வந்து ஆண்ட்ராக்ஸில் அந்த மாதிரி தொடக்க காலத்து ஆண்ட்ராக்ஸும் டியூபர்குலோசிஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து செஞ்சுட்டு இருந்தார் இந்த ஜெர்மன் ஃபிசிஷியன். இவர் வந்து 1876 தான் வந்து பார்த்தீங்கன்னா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணார். என்ன அப்படின்னா, பாக்டீரியா அப்படின்ற ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு டிசீஸ் வந்து காஸ் பண்ணுது அப்படின்றது எது மூலமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்லெஸ் ஆண்ட்ராசிஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியம் வந்து ஐசோலேஷன் பண்ணி அதை காட்டுற மூலமாக அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண இந்த பாக்டீரியா தான் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் ஃபார் வந்து ஆண்ட்ராக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம். அது மூலமாக ஒரு பர்டிகுலர் பாக்டீரியா விச் கேன் ஏபிள் டு காஸ்ட் வந்து டிசீஸ் அப்படின்ற வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி ஃபஸ்ட்டு காட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராபர்ட் கோச் அவர் தான். ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா இவர் வந்து ராபர்ட் கோச் பார்த்தீங்கன்னா ஜெர்ம் தியரிக்குன்னு வந்து ஒரு பாஸ்டுலேட்ஸ் வந்து கொண்டு வந்தார். அது என்னன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த பாஸ்டுலேட்ஸ் எப்போ கொண்டு வந்தால் 1884. ஓகேவா, இந்த பாஸ்டுலேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி லேஅவுட் பண்ணிச்சு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பேத்தஜனில் ஒரு பர்டிகுலர் டிசீஸ் வந்து காஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு மெயினான ஒரு ஃபவுண்டேஷன் வந்து போட்டுட்டு வந்து இந்த கோச்சோட பாஸ்டுலேட்ஸ் தான். அதை வந்து 1884 வச்சாரு. ஸோ இந்த பாஸ்டுலேட்ஸ் தான் வந்து இப்போவும் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். ஏன்னா ஒரு டிசீஸ் பார்த்தா ஒரு பர்டிகுலர் இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுற ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ வரைக்கும் வந்து நம்ம வந்து படிக்கவும் செய்கிறோம். கரெக்டாக. ஸோ இந்த ராபர்ட் கோச் வந்து கோச் பாஸ்டுலேட்ஸை தவிர்த்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன விஷயங்கள் வந்து அவர் கண்டுபிடிச்சிருக்காரு இல்லை இன்வால்வ் ஆகிருக்கு ஹிஸ்ட்ரியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் என்ன சொன்னாலே ஆல்ரெடி ஐசோலேஷன் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் ஐசோலேஷன் பண்ணால் ஒரு பியூர் கல்ச்சர் மாதிரி ஐசோலேஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பியூர் கல்ச்சர் வந்து ஐசோலேஷன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் தான் பார்த்தீங்கன்னா சாலிட் கல்ச்சர் மீடியா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஏன்னா நம்ம இப்போ தான் பார்த்தீங்கன்னா மீடியா பப்பா பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அகார் யூஸ் பண்ணுறோம். அது வந்து ஒரு சாலிட் கல்ச்சர் மீடியாட. கரெக்டா. ஸோ இந்த கான்செப்ட் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வந்து ராபர்ட் கோச் தான். ஆனால் அவர் வந்து அகார் யூஸ் பண்ணல. அதுக்கு பதிலாக அவர் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுற விஷயம் பார்த்தீங்கன்னா ஜெலட்டின் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சொலிடிஃபைங் ஏஜென்ட்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. எதுக்காகனா பாக்டீரியாஸ் வந்து குரூ பண்ணுறதுக்காக. ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லாமல் ராபர்ட் கோச் வந்து 1882 மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் காஸ் பண்ணுற பாக்டீரியம் அதையும் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு ஜெலாட்டின் வந்து ஸ்டாப். ஒரு ஜெலாட்டின் வந்து கல்ச்சர் வச்சிருக்கிற ஸ்டாப் வந்து எப்படி இருக்குன்றது இந்த இதுவே பார்த்தீங்கன்னா இது வந்து அகாரில் செஞ்சப்பட்ட ஸ்டாப். இது வந்து எப்படி வந்து ஆர்கானிசம்ஸ் வந்து அந்த காலனியில் வந்து அப்பேர் ஆகிருக்குது ஜெலட்டின் பிளேட்டில், அதோட க்ளோஸ் அப் தான் வந்து இதோட க்ளோஸ் அப் தான் நம்ம இந்த பிக்சரில் பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குறது வந்து ஜெலட்டினோட பிளேட் நம்ம பார்த்தோம் இல்லையா. இது வந்து ஜெலட்டினோட பிளேட்டு, இது வந்து அகாரோட பிளேட்டு. அப்புறமா பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் இந்த இது இருக்குல்ல, இது வந்து காலனி எப்படி வந்து அப்பேர் ஆகுது, அகார் பிளேட்டில் வந்து காலனி எப்படி அப்பேர் ஆகுது அப்படின்ற ஒரு இதுவும். அப்புறமா வந்து மைக்ரோஸ்கோப்பில் வந்து எப்படி வந்து வியூவில் வந்து அந்த ஆர்கனிசம் வந்து வியூ ஆகுது அப்படின்றத பார்க்குறது இருக்கும். ஸோ இது வந்து அப்பியரன்ஸ் வந்து சைஸ். இது வந்து காலனிஸ் வந்து அப்பேர் ஆகுது அகார் பிளேட்டில். இது வந்து எப்படி வந்து ஒரு பொட்டேட்டோ கட் பண்ணி வச்சிங்கன்னா அதில் வந்து எப்படி வந்து க்ரோத் வந்து அப்பேர் ஆகுது அப்படின்ற டிஸ்பிக் பண்ணுற ஒரு பிக்சராக இருக்குது. ஸோ இது மூலமாக நமக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். அந்த டைமில் வந்து இந்த மாதிரி வந்து க்ரோ
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னோம் இல்லையா கோச் பாஸ்லேட்ஸ்னு. ஸோ அவர் வந்து ஒரு 4 பாஸ்லேட்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. அது என்னென்னா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோஆர்கனிசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மைக்ரோஆர்கனிசம் வந்து விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வந்து டிசீஸ் வந்து காஸ் பண்ணும் கரெக்டாக ஒரு இண்டிவிஜுவலுக்கு. அப்போ காஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சிக் ஆவாங்க கரெக்டாக. அப்போது ஸோ அப்படி சிக் ஆவாங்க. அதுதான் வந்து ஒரு ஃபஸ்ட் விஷயம். ஸோ மைக்ரோஆர்கனிசம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அ டிசீஸ் கேன் பி ஃபவுண்ட் இன் த இண்டிவிஜுவல் ஹூ ஆர் சிக் பட் நாட் இன் LT1 அப்படின்றத ஃபஸ்ட்டு கொஷின். ஸோ நான் சொன்ன மாதிரி அவருடைய மைக்ரோஆர்கனிசம் வந்து ஒரு ஆளை அஃபெக்ட் பண்ணாலும் அவங்க சிக் ஆவாங்க. அப்போ அந்த சிக்கான பேஷண்ட் கிட்ட மட்டும் தான் என்ன இருக்கும்னா மைக்ரோஆர்கனிசம்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த இதில் டிசீஸ் அனிமலாக இருக்குன்னா இவங்க கிட்ட இருந்தால் மைக்ரோஆர்கனிசம் இருக்குமே தவிர ஹெல்த்தியாக இருக்கிறவங்க கிட்ட மைக்ரோஆர்கனிசம் மட்டும் இருக்காது. ஸோ அதெல்லாம் அவர் வந்து ஃபஸ்ட்டு விஷயமா சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த மைக்ரோஆர்கனிசம் வந்து நம்ம ஐசோலேஷன் பண்ண முடியும். ஸோ யாருக்குன்னா இவங்ககிட்ட நம்ம ஐசோலேஷன் பண்ண முடியும். இந்த பாருங்க கல்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து அவர் 2 விஷயமும் சொல்கிறாரு. ஸோ மைக்ரோஆர்கனிசம் கேன் பி ஐசோலேஷனும் பண்ண முடியும். அதை வந்து பியூர் ஃபார்ம்லாம் நம்மளால கல்ச்சரும் பண்ண முடியும். ஓகேவா. மூணாவது அவர் பாஸ்லேட்ஸாக சொன்னாருன்னா இந்த மைக்ரோஆர்கனிசம் நம்ம ஐசோலேஷன் பண்ண முடியாது. அது வந்து டிசீஸ் காஸ் பண்ணுறா இருக்கும். அதை வந்து ஒரு ஹெல்த்தியான இந்த மாதிரி இண்டிவிஜுவலில் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறோம் இல்லை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா அவங்களுக்கும் என்ன ஆகுனா அவங்களுக்கும் வந்து இட் வில் காஸ்ட் வந்து டிசீஸ் வந்து காஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் மைக்ரோஆர்கனிசம் மஸ்ட் பி கேப்பபிள் ஆஃப் காசிங் த டிசீஸ் when introduced into a healthy host. ஸோ ஃபோர்த் அவர் சொல்கிற பாஸ்லேட்ஸ் என்னன்னா இந்த மாதிரி மைக்ரோஆர்கனிசம்ஸ் வந்து இன்ஃபெக்டட் ஹோஸ்ட்லேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து ரெக்கவர் பண்ணுறாங்கன்னா அதே மைக்ரோஆர்கனிசம் வந்து இருக்கும் சேமாக இருக்கும் அப்படின்னு. இப்போ வந்து நம்ம என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணோமோ அதே ஆர்கனிசம் நம்ம ஐசோலேஷன் பண்ணுவோம் அப்படின்ற சொல்லலாம் வந்து ஃபோர்த்து விஷயமா வந்து சொல்கிறாங்க. இந்த விஷயத்த அவங்க வந்து ஜெம்டிமில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறக்கு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயமா இருந்துச்சு. ஸோ இந்த விஷயத்தில் பர்டிகுலர்லி லூயிஸ் பாஸ்டர் இன்வால்வ் இருக்காது. நம்ம முன்னாடி இல்லைன்னு அவரோட கான்ட்ரிபியூஷனும் இருக்குது. அதே மாதிரி ராபர்ட் கோச்சரோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூலமாக நமக்கு ஒரு விஷயம் தெரியும். ஸோ எப்படி வந்து மைக்ரோஆர்கனிசம்ஸ்டாக வந்து டிசீஸ் வந்து காஸ் பண்ணுது அப்படின்ற விஷயத்துக்கு வந்து இந்த ஜெம் தெரி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராபர்ட் கோச்சரோட அசிஸ்டன்ஸ் தான். இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃபெனி ஹென்சன் ஹெஸ்ஸி அப்படின்றவங்க. இவர் தான் வந்து ரிச்சர்ட் பெட்லி. இவங்க 2 பேருமே வந்து ராபர்ட் கோச்சரோட அசிஸ்டன்ஸ் தான். இவங்க 2 பேருமே கூட பார்த்தீங்கன்னா டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நமக்கு இப்போ வரைக்கும். இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்த மாதிரி கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒன்று வந்து பெட்ரி டிஷ்ஷஸ் கரெக்ட். ரிச்சர்ட் பெட்லி தான் வந்து பெட்ரி டிஷ்ஷை வந்து கண்டுபிடிச்சாரு. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காலனி மாதிரி இருக்கும். பட் இந்த பேக்ரவுண்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அகார். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ராபர்ட் கோச்சரா வந்து ஃபஸ்ட்டு சாலிட் மீடியாவில் நம்ம ஜெலாட்டின் யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதே மாதிரி ஜெலாட்டின் வந்து யூஸ் பண்ணாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்துச்சு. ஸோ அந்த லிமிடேஷன்ஸ் தான் இருந்துச்சு இல்லையா. அதுக்காக பார்த்தீங்கன்னா கோச்சர் அசிஸ்டன்ட் வந்து ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணது அகார் அப்படின்ற ஒரு விஷயத்தை சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஜெலட்டின் பதிலாக சொலிடிஃபையிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணுறக்கு. அப்போ இவங்க சஜஸ்ட் பண்ணுற இந்த அகார் பார்த்தீங்கன்னா ஜெலட்டின் காட்டில் எந்த விஷயத்தில் வந்து சுப்பீரியராக இருக்குது அப்படின்னா இது வந்து ஹை மெல்ட்டிங் பவர் இருக்கும். ஸோ 96 டிகிரியில் வச்சிங்கன்னா நல்லா அழகாக மெல்ட் ஆயிரும். அதே சமயத்தில் 40 to 45 டிகிரி சென்டிகிரேட்டில் அது வந்து சொலிடிஃபையும் ஆகும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் அதை வந்து கல்ச்சர் பண்ணுறோம் கரெக்டாக. ஸோ அப்போ பேட்டரியை வந்து பார்த்தீங்கன்னா டீக்ரேடும் பண்ணாது. ஸோ இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனால அகார்னா வந்து அவங்க சொலிடிஃபைங் ஏஜென்ட்டை வந்து அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் பெட்ரி அவரும் வந்து கோச்சர் அசிஸ்டன்ட் தான். 1887 இப்போ நம்ம கல்ச்சரை இவங்க குரூப் பண்ணுறாங்க இவங்க குரூப்பில். ஸோ இப்போ ஒரு பெட்டர் டிஷ் அப்படின்ற ஒரு டிஷ் மாதிரி ஒரு சாலோவாக ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு கண்டெய்னர் மாதிரி ரெடி பண்ணுறாரு. இருக்குன்னா இந்த மாதிரி வந்து மைக்ரோஆர்கனிசம்ஸ் வந்து குரூப் பண்ணுறதுக்கு ஒரு சாலிட் கல்ச்சர் மீடியா இருக்குல்ல அதை வந்து ஊட்டி வச்சு குரூப் பண்ணுறதுக்காக. ஸோ அதுதான் வந்து பெட்டர் டிஷ் அப்படின்றது பேரில் வந்துச்சு. இப்போது நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் இந்த மைக்ரோபயாலஜி ஃபீல்டில். ஸோ இந்த 2 பேரோட கான்ட்ரிபியூஷன் மட்டும் இல்லாமல் ராபர்ட் கோச் ஸோ இந்த 3 பேரோட கான்ட்ரிபியூஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குன்னா ஒரு பியூர் கல்ச்சர் ஐசோலேஷன் பண்ணுறக்கும் சரி அந்த ஐசோலேஷன் பண்ண கல்ச்சர் வந்து க்ரோ பண்ணுறக்கும் நம்மளுடைய மைக்ரோபயாலஜி ஃபீல்டில் வந்து ஒரு அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பிரேக் டு அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயமாகவும் நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் கூட. இதில் வந்து பியூர் கல்ச்சர் அப்படின்னு சொல்லலையா. அப்போ பியூர் கல்ச்சர் அப்படின்னா என்னன்னா நம்ம மைக்ரோபயாலஜி பொறுத்திருக்கு பியூர் அப்படின்னா ஒரு வேற எதுவுமே இருக்காது கலப்படம் இல்லாத விஷயம் சொல்லுவாங்க கரெக்ட். அதே மாதிரி தான் இங்கே பியூர் கல்ச்சர் அப்படின்றது என்ன ரெஃபர் பண்ணனா ஒரே ஒரு சிங்கிள் ஸ்பீஷியஸ் ஆஃப் மைக்ரோஆர்கனிசம்ஸ் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பியூர் கல்ச்சர் ஆஃப்
பேசிலஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஒன்லி பேசிலஸ் ஸ்பீஷஸ் மட்டும் இருக்கும். இல்லை நம்ம ஃபியூச்சர் கல்ச்சர் ஆஃப் ஈக்குவலி கல்ச்சர் பண்ணுறோம்னா அதில் வந்து ஈக்குவலி கல்ச்சர் மட்டும் நம்ம கல்ச்சர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒன்லி சிங்கிள் ஸ்பீஷியஸ் மட்டும் ஆஃப் மைக்ரோஆர்கனிசம்ஸ் வந்து அந்த கல்ச்சரில் இருக்குன்னா அது வந்து பியூர் கல்ச்சர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை தொடர்ந்து நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன டெவலப்மெண்ட் வந்து மெடிசன் ஃபீல்டும் சர்ஜரி ஃபீல்ட்லேயும் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு, விச் இஸ் ரிலேட்டட் டு வந்து மைக்ரோபயாலஜி அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நம்ம தெரியும் நம்ம மைக்ரோபயாலஜியில் இப்போ ராபர்ட் கொச்சி இன்வெர்ட் பண்ண போகிற ஓகே ஒரு பர்டிகுலர் ஒரு மைக்ரோஆர்கனிசம்ஸ்னா ஒரு டிசீஸ் வந்து காஸ் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சிருக்கு இல்லையா. ஸோ இது வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கவரிக்கு அப்புறம் வந்து நிறைய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து வந்துச்சு மெடிக்கல் ஃபீல்டில். பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா சர்ஜரிலாம் முன்னாடி பண்ணும்போது நமக்கு தெரியல இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ ஒரு ஏசெப்டிக் கண்டிஷனும் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் இல்லையா. அப்போ அந்த மாதிரி ஏசெப்டிக் கண்டிஷனை இம்ப்ரூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய சிக்னிஃபிகண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்களாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பண்ணுறோம் இல்லையா ஹேண்ட் வாஷிங், ஸோ அதுவும் இல்லை இப்போ வந்து கொரோனா டைமில் வந்து ஐசோலேட் பண்ணி வைக்கிறாங்க, அந்த மாதிரி விஷயமே நார்மலாக வந்து டிசீஸ் வந்து குறைச்சிச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஆன்டிசெப்டிக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து உள்ள இன்வால்வ் ஆகுது. அதாவது இதை யார் கொண்டு வரான்னு பார்க்கலாம். லார்ட் ஜோசப் லெஸ்டர் அப்படின்ற ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் சர்ஜன், ஓகேவா. இந்த சர்ஜன் வந்து ஒரு சர்ஜரி விஷயத்தில் வந்து ஒரு ஆன்டிசெப்டிக் அப்படின்ற ஒரு மெத்தடை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. இந்த ஆன்டிசெப்டிக் மெத்தட் கொண்டு வர மூலமாக நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகாமல் வந்து தடுக்கப்பட்டுச்சு, ரெடியூஸும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா ஆன்டிசெப்டிக் யூஸ் பண்ணி சர்ஜரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணார். எதுக்குன்னா அது மூலமாக வந்து மைக்ரோஆர்கனிசம்ஸ் கண்டாமினேஷன் வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும் அப்படின்னு சர்ஜிக்கல் வூண்ட்ஸ் இருக்குல்லையே அப்போ. ஸோ இதை எப்படி பண்ணால் 1867 இவர் என்ன யூஸ் பண்ணார் அப்போ ஆன்டிசெப்டிக்காக. இப்போ நம்ம ஆன்டிசெப்டிக்காக நிறைய விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். பட் அப்போ என்ன யூஸ் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீனால், அதாவது கார்போலிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிற ஃபீனாலில் வந்து சர்ஜிக்கல் ட்ரெஸ்ஸிங்ஸ் இருக்குல்லையே அதை மட்டும் யூஸ் பண்ணியிருக்காரு. அவர் எப்படி யூஸ் பண்ணால் ஸ்ப்ரே பண்ணி யூஸ் பண்ணார் எங்கெங்க சர்ஜிக்கல் ஏரியா இருக்கணும். அது மூலமாக வந்து மைக்ரோஆர்கனிசம் வந்து வளர்றதையும் கண்டாமினேட் பண்ணுறதையும் வந்து அவர் ப்ரிவென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயமாகவே கன்சிடர் பண்ணப்பட்டுச்சு. அதனால ஏன் அப்படின்னா முக்கியமான விஷயம் அவர் எலிமினேட் பண்ணுற மைக்ரோஆர்கனிசம் அவர் ஆப்ரேட் பண்ணுற ரூமில், ஓகேவா. இது எப்படி அவர் யூஸ் பண்ணலாம் சொல்லி ஸ்ப்ரே பண்ணார். இதான் வந்து அவர் வந்து யூஸ் பண்ண ஒரு ஸ்ப்ரேயிங் மெஷின். ஸோ இந்த மூலமாக வந்து கார்போலிக் ஆசிடை வந்து அவர் இந்த இல்லைன்னா கார்போலிக் ஆசிட் இருக்கும் சிலமாக வந்து ஸ்ப்ரே பண்ணுறாரு ஹேரில். மிஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணி பே பண்ணுறாரு, ஒரு ஃபைன் மிஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை அவர் யூஸ் பண்ணார். ஸோ இவர் ஃபஸ்ட்டு ஆன்டிசெப்டிக் டெக்னிக்கை வந்து அப்ளை பண்ணதுனால இவரை வந்து ஃபாதர் ஆஃப் ஆன்டிசெப்டிக் சர்ஜரி அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க. இவரோட ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு என்ன சொல்ற ஒரு பயனிங் ஒர்க்காக இருந்ததுனால இவரை ஆனர் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி அது ஜோசப் லிஸ்டர் ஆனர் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா லிஸ்டரின் அப்படின்ற அட்வர்டைஸ்மெண்ட்ல, அது வந்து இந்த லிஸ்டரின் அப்படின்ற பேர் வந்து லிஸ்டர் ஜோசப் லிஸ்டரோட பேர்ல தான் வந்தது. ஏன்னா அவரை ஆனர் பண்ணுறதுக்காக தான் இந்த பேரை வந்து இங்கே அவங்க கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் வந்து மைக்ரோபல் பேத்தோஜெனிசிஸ் அண்ட் இம்யூனிட்டி. ஸோ இம்யூனிட்டி ரிலேட்டடில் வந்து என்னென்ன வந்து விஷயம் வந்து வந்துச்சுன்னு பார்க்கலாம். அது வந்து ரிலேட்டட் டு மைக்ரோபயாலஜினா நமக்கு ஏதாவது தெரிஞ்ச விஷயம் வந்து ஃபாதர் ஆஃப் இம்யூனாலஜி அப்படின்னு கேட்டால் வந்து எட்வர்ட் ஜெனர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச வேக்சின் தான். எதுக்குன்னா ஃபார் ஸ்மால் பாக்ஸ் வேக்சின். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் பாக்ஸ் வேக்சின் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எராடிகேட் ஆகிடுச்சு, எங்கேயுமே பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் ஏன்னா வேக்சின் வந்து நம்ம போட்டதுனால தான். சரி, இந்த வேக்சின் சொல்கிறாங்களே, இப்போ இந்த வேக்சின் வந்து அவர் எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் பாக்ஸ் வேக்சின் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பரவிக்கிற சமையே கவ் பாக்ஸ் வேக்சின் அப்படின்ற கவ் பாக்ஸ் அப்படின்ற ஸ்மால் பாக்ஸ் இருக்கும்போது கவ் பாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமா இருந்துச்சு. இந்த கவ் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ கவுலேருந்து மூலமாக வந்து பரவ ஆரம்பிச்சுன்னு சொன்னாங்க. அப்போது அவர் என்ன கவனிக்கிறதுனா மில்க் மேட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருந்தாங்க, இம்யூனிட்டி இருந்துச்சு அவங்களுக்கு. எதுக்கு அகேன்ஸ்டானா இந்த ஸ்மால் பாக்ஸ். ஏன்னா மில்க் மேட்ஸ் வந்து கவ் பாக்ஸ் மூலமாக அஃபெக்ட் ஆயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்மால் பாக்ஸ் கிட்டேருந்து இம்யூனிட்டி இருக்கிறது அப்படின்றத வந்து இவர் கண்டுபிடிச்சார். அவங்களுக்கு வந்து அவங்களால அஃபெக்ட் ஆகலை ஸ்மால் பாக்ஸ் அப்படின்னு. அப்போ என்ன கண்டுபிடிச்சாருன்னா ஸோ கவ் பாக்ஸ் மூலமாக அஃபெக்ட் ஆனவங்களுக்கு ஸ்மால் பாக்ஸ் கிட்டேருந்து இம்யூனிட்டி கிடைக்குது இல்லையா. அதனால் இவர் வந்து டெஸ்ட் பண்ணுறக்காக இந்த கவ் பாக்ஸ் லீஷன்ஸை வந்து எடுத்திருக்கிறாங்க. கவ் பாக்ஸ்லேருந்து ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் தான் கரெக்டாக. அது வந்து ஒரு மாதிரி பிளிஸ்டர்ஸ் மாதிரி காஸ் பண்ண கவுலேருந்து அது கூட காண்டாக்ட் பண்ணுறவங்களுக்கும் அது வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் மில்க் மேட்க்கு வந்திருக்கும். அந்த மில்க் மேட்ஸ் கிட்டேருந்து அவங்க கவ் பாக்ஸ் லீஷன்ஸ் மாதிரி இருக்கும். அந்த லீஷன்ஸ் வந்து மில்க் மேட்ஸ் கிட்டேருந்து எடுத்துட்டு
அடுடா வந்து ஒரு ஸ்மால் யங் பாய், அவங்க பேர் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் பிலிப், அவங்களுக்கு வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாரு. அவர் இன்ஜெக்ட் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, அவர் நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த ஜென்னர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்து அந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மால் பாக்ஸ் வந்து டிசீஸ் வந்து டெவலப் ஆகலை. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி வந்து ஃபஸ்ட்டு வேக்சின் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து வழிவகுத்துச்சு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேக்சினேஷன் அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து காயின் பண்ணார். எங்கேருந்து அப்படி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த கவ் பாக்ஸில் இருந்து இருக்கிறதுனால. ஸோ வேக்கா அப்படின்னா மீனிங் வந்து கவ். ஸோ அதில் இருந்தால் இம்யூனிட்டி வந்து கான்ஃபர்ம் பண்ணிடுச்சு அகெயின்ஸ்ட் வந்து ஸ்மால் பாக்ஸ்னால. அதுக்கு வந்து வேக்சினேஷன் அப்படின்ற டேர்ம் வந்து வச்சாரு. ஸோ ஹீஸ் த ஒன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண நிறைய வேக்சினுக்கு வந்து அடித்தளம் விட்டவர் பார்த்தீங்கன்னா இவர் எட்வர்ட் ஜென்னர். அதனால இவர் ஃபாதர் ஆஃப் இம்யூனாலஜின்னு நம்ம கூப்பிடுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது வந்து எப்படி பேக்டீரியாலஜி இம்யூனாலஜி வந்து இங்கே ரைஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இல்லை வந்து மேஜிக் புல்லட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் காம்பவுண்ட், புல்லட்னா ஒரு ஸ்பெசிஃபிக்காக போய் ஆக்ட் பண்ணுற மாதிரி சொல்லி அது மாதிரி இங்கே வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு காம்பவுண்ட் டார்கெட் பண்ண ஒரு பர்டிகுலர் டிசீஸ், அதுக்கேற்ற மாதிரியான காம்பவுண்டோ இல்லை அதெல்லாம் வந்து கொடுக்குறோம் இல்லையா, வித்தவுட் வந்து எந்த ஒரு இதையும் ஹோம் பண்ணாமல் ஹோஸ்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதா வந்து மேஜிக் புல்லட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மேஜிக் புல்லட் அப்படின்ற வந்து ஐடியாவை வந்து கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் ஹென்ரிச் தான். ஸோ பால் ஹென்ரிச் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் புல்லட் அப்படின்ற ஐடியா வந்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். இவர் பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் ஆஃப் கீமோதெரப்பி, என்ன கெமிட்டோம்னா நம்ம மெடிசன்ஸ் யூஸ் பண்ணி தெரப்பிக்கு யூஸ் பண்ணுறது ஆகிட்டா. ஸோ அதில் வந்து இவர் வந்து சிஃபிலிஸ் அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிச்சார். பேர் வந்து சால்வாரிசன். இந்த சால்வாரிசன் ஒன்றும் ஆர்செஃபெனைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காம்பவுண்ட் கெமிக்கல் தான். இந்த கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின்ஸ்ட் வந்து சிஃபிலிஸ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இதெல்லாம் ஒரு மேஜிக் புல்லட் அப்படின்ற கான்செப்டை அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணவரும் கூட. ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து அந்த சிஃபிலிஸ் வந்து யூஸ் பண்ணுற ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுற ஒரு ட்ரக்கு தான். ஓகேவா. ஸோ இதை வந்து கண்டுபிடிச்சதுனால தான் வந்து இவர் வந்து ஃபாதர் ஆஃப் கீமோதெரப்பின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் கிராம், நமக்கு தெரியல இப்போ நம்ம யூஸ் பண்ண கிராம் ஸ்டெயினிங்கோட கண்டுபிடிச்சோம். அந்த கிராம் ஸ்டெயினிங் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு முன்னாடி ஒரு இதுன்னு சொல்லலாமே, அதுக்கு முன்னாடியே வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அது பார்த்தீங்கன்னா எல்ரிச் ஹனிலைன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்ரிச் வந்து பார்த்தீங்கன்னா ஹனிலைன் அப்படின்ற டைஸில் வந்து ஒரு முன்னாடியே ஒர்க் பண்ணியிருக்காரு. அது வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கு டெவலப்மெண்ட் ஆஃப் கிராம் ஸ்டெயினுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெலில் மேஜின்ஹோப். இவர் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கோசைட்டோசிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. சில ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கால் பாக்கோசைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிகரில் நீங்கள் பார்க்குறீங்க ஒரு ஃபாரின் பார்ட்டிகல் சுற்றி பாக்கோசைட்ஸ் இருக்கும். அதை வந்து அவராக வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் என்ன சொல்லணும்னா பாக்கோசைட்ஸ் வந்து ஒரு சில ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வர அந்த ஃபாரின் பார்ட்டிகல்ஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாக்டீரியா உள்ளே வந்துன்னா அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி டெஸ்ட்ராய் பண்ணால் இப்போ வந்து ஹென்கட் சாப்பிட்டு ஓகேவா, அதை வந்து முழுங்கி ஓகேவா என்கல்ஃப் பண்ணி அதை வந்து குட்டி குட்டி பார்ட்டிகலாக பிரேக் டவுன் பண்ணி அது மூலமாக வந்து அதை வந்து டிஸ்ட்ராய் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிஸ்ட்ராய் பண்ணுறது தான் வந்து பாக்கோசைட்டோசிஸ் சொல்லுவாங்க. ஸோ பாக்கோசைட்டோசிஸ் அப்படின்னா டிஓரிங் செல்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ இதை ஃபஸ்ட்டு இந்த ப்ராசஸ் அவர் எங்கே அப்சர்வ் பண்ணனா ஸ்டார் ஃபிஷ்ஷோட லார்வாக்லேயே அங்கே தான் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காரு. ஸோ இவரை வந்து ஒன் ஆஃப் த ஃபவுண்டிங் ஃபிகர்ஸ் இன் ஃபீல்ட் ஆஃப் இம்யூனாலஜி. நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது வந்து யார் அப்படின்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து டிஸ்கவர் பண்ணலாம். இது யாரை டிஸ்கவர் பண்ணிருப்பா, நமக்கு தெரிஞ்ச ஒரு பேர் தான் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். ஸோ பெனிசிலின் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஆன்டிபயோட்டிக்ஸில். அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவர் யாருன்னா அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் தான். அவர் வந்து ஒரு மோல்டு கால்டு வந்து பெனிசிலின் நொட்டேட்டம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு சப்ஸ்டன்ஸ் விச் இஸ் அண்ட் கேப்பபிள் ஆஃப் வந்து கில்லிங் பாக்டீரியா அப்படின்னு கண்டுபிடிச்சார். பாக்டீரியா கொல்றதுக்கு கேப்பபிளாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சார். அதை தான் வச்சுட்டு அவர் பெனிசிலின் அப்படின்ற ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸை வந்து கண்டுபிடிச்சாரு. ஸோ அதான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ட்ரூ ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பெனிசிலின் பார்த்தீங்கன்னா வந்து எதுக்கான ட்ரீட்மெண்ட்னா ஃபார் ட்ரீட்மெண்ட் அகெயின்ஸ்ட் வந்து பாக்டீரியல் டிசீசஸ்க்கு வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு இராவுக்கு வந்து தொடக்க புள்ளியாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் ஒரு பாக்டீரியாவோட தொடக்கப்புள்ளி பார்த்தோம் எப்படி கில் பண்ணுறாங்கன்னு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்க்க போட்டு பார்த்தீங்கன்னா வைரஸ் வந்து கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வைரஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேர்ம் வைரஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொன்னது யாருன்னா மார்டினஸ் பென்ஜெனிக். ஓகேவா. இவர் வந்து இந்த வைரஸ் அப்படின்ற விஷயத்தை என்னன்னு கண்டா
அவர் கண்டுபிடிச்சது வந்து டொபாக்கோ மொசைக் வைரஸ் தான். அதோட பாக்டீரியா வந்து உள்ளே போக முடியாத ஒரு ஃபில்டர்ஸில் கூட இந்த வைரஸஸ் வந்து உள்ளே போகும். அந்த அளவுக்கு ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும் பாக்டீரியம் காட்டிலும். அது மட்டும் இல்லாமல் இன்ஃபெக்ஷஸும் காஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு வந்து வைரஸ் அப்படின்னு பேர் வச்சாரு. வைரஸ் அப்படின்னா லாட்டின்ல வந்து பாய்சன் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ இந்த டொபாக்கோ மொசைக் வைரஸை பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து ரெகனைஸ் பண்ணார் இல்லையா? ஸோ இந்த கான்செப்ட் வைஸ் இந்த டொபாக்கோ மொசைக் வைரஸ் வந்து கிறிஸ்டலைஸும் பண்ணாங்க. ஸ்ட்ரக்சர் வைஸ் தெரிஞ்சுக்கணும். அப்போ ஸ்ட்ரக்சர் வைஸ் கிறிஸ்டலைஸ் பண்ணுறது வந்து வென்லின் ஸ்டான்லி. ஸோ இவர் வந்து கிறிஸ்டலைஸ் பண்ணுற மூலமாக அது ஸ்ட்ரக்சர் வைஸ் ஸ்ட்ராங் எவிடன்ஸாக இருந்துச்சு. ஓகே, பாக்டீரியாவும் வைரஸும் வேறடா அப்படின்றதுக்காக. ஸோ இது வந்து வைராலஜி அப்படின்ற ஒரு ஃபீல்டுக்கு வந்து கிரவுண்ட் பிரேக்கிங் ஒர்க்காகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது வந்து molecular biology லெவலில் என்ன ரெவல்யூஷன் பிலாங் டு விச் இஸ் ரிலேட்டட் டு வந்து மைக்ரோபாலஜின்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு molecular biology வந்து இல்லாத ஃபீல்டே கிடையாது. கரெக்டாக எல்லாத்துலேயுமே நம்ம இப்போ அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த விஷயத்தில் வந்து டிஎன்ஏ அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கண்டுபிடிச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்கவரி ஆஃப் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் 1953 வந்து ஜேம்ஸ் வாட்சனும் ஃப்ரான்சிஸ் கிரிக்கும் தான். ஸோ இவங்க வந்து கண்டுபிடிச்சதும் பார்த்தீங்கன்னா மாலிகுலர் ரிலேட்டடான ஒர்க்ஸ் வந்து இந்த மைக்ரோபாலஜிக்கு ஒரு நியூ இராவை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுச்சு. ஓகேவா? ஸோ இந்த பிரேக் த்ரூ அப்ளிகேஷன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மைக்ரோஆர்கனிசம்ஸ் வந்து நம்ம வந்து எப்படி வந்து சேஞ்ச் பண்ண முடியும், அது மூலமாக இன்ஃபர்மேஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பர்டிகுலர் ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு ஃபீல்டு மூலமாக நம்மளால் பார்த்திங்கன்னா நமக்கு ஜெனடிக்லி மாடிஃபைடு ஆர்கனிசம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஜீன் தெரப்பி அது மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியும். அப்புறமா நமக்கு இப்போ சொல்கிறோம் இல்லையா, நிறைய மைக்ரோஆர்கனிசம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெனடிக் இன்ஜினியரிங் ரொம்ப மாடிஃபை பண்ணி அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில், மெடிசனில், ஃபார்மசூட்டிக்கல் ஃபீல்டாக வந்து அப்ளிகேஷனாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில் ஃபீல்ட்ஸ் இருக்கும், அதை வந்து இது பண்ணுறதுக்கு பயோரெமிடேஷன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இப்போ மைக்ரோஆர்கனிசம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு தான் அடித்தள மெத்தட் வந்து இந்த டிஸ்கவரி தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஆர் ஆன் மாடர்ன் மைக்ரோபயாலஜி. ஸோ டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிச்சிருக்க விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிஆர் அப்படின்ற ஒரு விஷயத்தை இருக்குன்னா கேரி முல்லிஸ் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ இருந்துச்சுன்னா அதை வந்து ஆம்பிளிஃபை பண்ணி நிறைய விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும், அனலைஸ் பண்ணுற டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரை. ஸோ இந்த மாதிரி ஸ்டடி பண்ணுறதுக்கு மைக்ரோபியல் ஜெனட்டிக்ஸை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அது மூலமாக பேத்தஜன்ஸ் கூட ஜெனட்டிக் லெவலில் என்ன இருக்குது அப்படின்னு டீட்டெயில்ஸும் ஸ்டடி பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இது ஒரு மாடர்ன் மைக்ரோபயாலஜியில் ஒரு ஃபண்டமெண்டல் டூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிசிஆர் தான். ஸோ இந்த பிசிஆர் வச்சு பார்த்தீங்கன்னா மைக்ரோபயாலஜி டயக்னோஸ்டிக் பண்ணலாம், இல்லை பேத்தஜன் ஏதாச்சும் இருக்கானா டிடெக்ஷன் பண்ணலாம், ஜெனட்டிக் லெவலில் வந்து ரிசர்ச்சும் பண்ண முடியும். ஸோ அதனால இந்த பிசிஆர் டிஸ்கவரி ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து டிஸ்கவரி இன் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோபயாலஜி. நெக்ஸ்ட் பார்க்குற போது வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் மைக்ரோபயோம். ஹியூமன் மைக்ரோபயோம் அப்படின்னா என்னென்னா நம்மளோட ஹியூமன் இருக்கும் இல்லையா, நம்மளோட ஸ்கின்ல இருக்கலாம், சில இடத்துல தான் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் வந்து லீவ் ஆகும். இன்சைடும் இருக்குது, அதோட நம்மளோட பாடியோட இன்சைட் அண்ட் அவுட் சைட் ரெண்டு பக்கமே வந்து ரெண்டு இடத்துலையுமே வந்து மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஹெல்ப்ஃபுல் ரோலும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டைஜஷன்ல, இம்யூன் ஃபங்க்ஷன், ஓவரால் ஹெல்த் சிஸ்டம்லேயே வந்து அந்த மைக்ரோ ஆர்கனிசம் வந்து ரோல் ப்ளே பண்ணுது. அந்த மாதிரி விஷயத்த வந்து ஹியூமன் மைக்ரோபயோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கிற விஷயம் தான் மைக்ரோப்ஸ் வந்து அந்த ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிற விஷயம் தான், நம்ம அதை பற்றி படிக்கிற விஷயம் தான். ஸோ அந்த ரிசர்ச் பார்த்திங்கன்னா மெடிக்கல் மைக்ரோபயாலஜிலே மைக்ரோபயாலஜிலே வந்து ஒரு சென்ட்ரல் ரோல் வந்து ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்விரான்மெண்டல் மைக்ரோபயாலஜி அண்ட் பயோரெமிடேஷன். ஸோ இது வந்து நம்ம பார்க்குற விஷயம் தான். ஸோ மைக்ரோப்ஸ் பார்த்திங்கன்னா பயோரெமிடேஷன்லையும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, என்விரான்மெண்டல் மைக்ரோபயாலஜியும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பண்ணுறதுக்கு பண்ண மைக்ரோஆர்கனிசம்ஸ் தான் யூஸ் ஆகுது. கரெக்டாக அதே மாதிரி பயோரெமிடேஷன் நான் சொன்ன மாதிரி ஏதாச்சும் ஒரு என்விரான்மெண்டல் பொலிட்டன்ஸ் இருக்குது, அதை வந்து பிரேக் டவுன் ரெடியூஸ் பண்ணனாலும் இப்போ நம்ம பாக்டீரியா ஃபங்கை தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆயில் ஃபீல்ட் இருக்குது, இல்லை ஒரு டாக்ஸிக் வேஸ்ட் இருக்குது அப்படின்னா, இல்லை ஒரு அட்மாஸ்பியரில் இருக்கிற கார்பனை கேப்சர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான மைக்ரோஆர்கனிசம்ஸ் வந்து நம்ம ஜெனடிக் இன்ஜினியரிங் மூலமாக ஆல்டர் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வைஸ் வந்து மைக்ரோபயாலஜி வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய ஹிஸ்ட்ரி, நம்ம முன்னாடி நடந்த ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி தான். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் ஃப்ரம் வந்து ஒரு கண்ணு தெரியாத ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னு ஆரம்பிச்சதுலேருந்து அதை டிசீஸ் காஸ் பண்ணுது, அதை எப்படி ஸ்டடி பண்ணலான்றக்காக, அதுக்கப்புறம் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிச்சிருந்து, ஜெனடிக் இன்ஜினியரிங் கண்டுபிடிச்சதுலேருந்து, பிசிஆர் கண்டுபிடிச்சிருந்து, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் படிப்படியாக ஹிஸ்ட்ரியில் கண்டுபிடிச்சிட்டா இப்போ நம்ம நார்மலாக இப்போ மாடர்ன் நம்ம யூஸ் பண்ணுற மைக்ரோபயாலஜி பார்த்திங்கன்னா அட்வான்டேஜஸாக இருக்குது. அதை வச்சுட்டு நம்ம அப்ளிகேஷன், நமக்கு வந்து அப்ளிகேஷனும் சொசைட்டிக்கும் என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக எல்லா ஒரு இஷ்யூஸும்
அதுபோல் பெனிஃபிட்டுக்காகவும் நம்ம மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் வந்து ஆல்டர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதோட ஹிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோபயாலஜி வந்து ஓவர் ஆகுது.